அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். வீக்லி இந்தியோட முடிஞ்சது அதனுடைய லெவல்ஸு. நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் வந்து நான் சாட்டர்டே சண்டே லீவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயர்லி லெவல் பார்த்துட்டு வந்துடுவோம். இயர்லி நிறைய எல்லாரும் கேட்டிருக்கீங்க. இப்போ அதனுடைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்படியே இதில் ஷோ பண்ணுறேன். பாருங்கள் என்ன இதாக இருக்குது அப்படிங்கிறது கேளுங்க. ஓகேங்களா? கொடுப்பேன். இந்த வருஷம் கொஞ்சம் டைமிங்கு எல்லாம் வேலைகள் பழு, அதனால என்னால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க. நிறைய கேட்டுங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நான் ஏற்கனவே போன பேட்ச் இவங்களுக்கெல்லாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன் அனலைஸ்லேயே என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸிமம். இப்போது நல்லா கவனிங்க, இது வருஷத்திற்கான லெவல். இதை வச்சு போய் ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன் நான். மந்த்லி வீக்லி லெவல்ஸே ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இதை வச்செல்லாம் போய் ஆப்ஷன் பையிங்கெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. முதல்ல புரிஞ்சு. ஓகேங்களா? இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு. இதை பேஸ் பண்ணி நீங்க ஈக்விட்டியில ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி அழகா நீங்க வர்த்தகம் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஒவ்வொன்றும் ஒரு சிலதை இங்க எழுதியிருப்பேன், ஒரு சில விஷயங்கள சொல்லாமலும் இருப்பேன். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட் யாராவது உங்களுக்கு நான் போடுற மெசேஜஸ் இதெல்லாம் ஸ்டூடெண்ட் குரூப்ல போடுறது வரல அப்படின்னாக்கல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் பிராட்காஸ்ட் சேனல்ல ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் மொபைல் சேஞ்ச் பண்ணும்போது பேக்கப் எடுத்தேன் வாட்ஸ்அப்னுடைய இது. அதில் நிறைய நம்பர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. அவங்க இப்போ மெசேஜ் பண்ணி சார் எனக்கு இந்த இது வரல அப்படின்னு சொல்லி ஒரு சில கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை நம்ம ஆட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி யாராவது வராமல் இருந்தால் சொல்லுங்கள். எங்கிட்ட இருக்கு நம்பர், இதெல்லாம் போய் தேடணும். அது இதை எடுத்து வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நாட்கள் ஆகும். ஓகேங்களா? அதனால வரலன்னு மெசேஜ் பண்ணிடுங்க. சரி, இந்த வருஷம் 2025க்கான இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மார்க்கெட்டு நான் போடுற வீடியோ 24 ஜனவரி 24 ஜனவரி காலையில 8:11 நான் வீடியோ அப்லோட் பண்றேங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். அப்லோட் பண்றது ஒரு 1 hour முன்னாடி ஆகலாம். இங்க இருக்கிறது மார்க்கெட் அப்ப இருக்கிறது வந்து 23,092 மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல நான் ஒரு லெவல் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, பை நியர் 22,222 21,800 இங்க வந்தா பை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து சேஃப் பை. இந்த இடத்துக்கு வருமா அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதுக்கு முன்னாடியே கூட திரும்பிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனா வந்தா பெட்டர் பை இந்த இடம் தான். இந்த இடம் தான் பெட்டரான பை ஜோன். கிடைச்சா நல்லது, வராம போனாலும் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனா மார்க்கெட்டு இப்பவே அது வந்து இப்ப இன்னும் 22,800 இருந்த கூட திரும்பிடலாம். 22,800 நியர் 700 800 வந்துட்டு கூட மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இயர்லில. ஆனா இங்க வரும்பொழுது கிடைச்சதுன்னா பெட்டர். அப்ப 22,800 வரும்போது என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? நீங்க ஈக்விட்டியில நீங்க ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க ஓன் டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தி உங்க அனலைஸ் பண்ணி நீங்க அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சு நீங்க உங்க பேத்தோட இல்ல உங்க பினான்சியல் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்து நீங்க வர்த்தகம் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஸ்டாப் லாஸ் வந்து 21,500 கொடுத்துருக்கேன். பயமா இருக்கிறவங்க டே கேண்டில் க்ளோசிங்ல எக்ஸிட் ஆயிடுங்க. கீழே க்ளோஸ் வச்சா மறுபடியும் இந்த விலைக்கு மேல இது கீழே க்ளோஸ் வச்சுட்டு எகைன் 22,222 மேல மார்க்கெட் மறுபடியும் டே கேண்டில் இருந்தா எகைன் நீங்க பை ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கோங்க. ஏன்னா இயர்லி வரும்பொழுது வீக்லி க்ளோஸ் ஆர் மந்த்லி க்ளோஸ் தான் பெஸ்ட். சேஃப் டே க்ளோஸ் வைக்கும் போது எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் இங்க மேல வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கலாம். கட்டுங்களா? பெட்டர். அடுத்து இன்னொரு வேல்யூ சொல்றேன். இது இங்க வரும்பொழுது வாங்குவது இன்னொரு பை. இல்ல சார் நான் இன்னும் சேஃபா பை பண்ணுவோம் சார் அப்படின்னா இன்னொரு வேல்யூ சொல்றேன் பாருங்க. 23,700 எழுதிக்கோங்க. 23,700 பிரைஸ்க்கு மேல என்னைக்கு ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு இறங்கினாலும் நீங்க வாங்கிக்கோங்க. இதுக்கு மேல டே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு இறங்கினாலும் வாங்கிக்கோங்க. உங்களுடைய டார்கெட் 25,200. இந்த இயருக்கான டார்கெட்டை இங்க எடுக்கிறதுக்கும் 25,200 தான். இங்க எடுக்கிறதும் 25,000 to 25,200. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, அந்த ரேலி என்ன டேட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா இங்க பாருங்க, 20 ரிவர்சல் டேட் போட்டிருக்குன்னா இந்த தேதியில 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து மார்க்கெட் எல்லாம் செல்லுங்க அது எல்லாம் இதாகிட்டு இருக்கு. இந்த டேட் வரும் பொழுது மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். இப்பவே அது பைல தான் இருந்து கொண்டு இருக்கிறது. டெக்னிக்கல்ல செல்லுல இன்னும் செல் சிக்னல் பை சிக்னல் கொடுக்கல. ஆனாலும் பைசோனுக்கு நேரா வந்துருச்சு. இனி எங்க வரும்பொழுது இந்த 22,800 இருந்து நீங்க ஈக்விட்டியில உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை கேட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த தேதியிலிருந்து
25,200 போயிடுச்சுன்னா கம்பல்சரி புக் பண்ணிடுங்க. இந்த இயர்ல பையிங்கே இதுதான் இந்த வருஷத்துக்கான பையா இருக்கும். அதுக்கப்புறம் பை போறது டவுட்ஃபுல் தான். அதுக்கப்புறம் அது செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அங்க அனலைஸ் அந்த டைம் வரும்போது அது பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவோம். இங்க வந்தா இந்த இயருக்கான டார்கெட் அவ்வளவுதான். ஓகேங்க, நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாவே ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, அதை போயிட்டு 1க்கு 2-3 முறை பார்த்துக்கோங்க. அதில் என்ன சொல்லியிருக்கேன். டேட் வந்து February 4 to 10 என்னமோ சொல்லியிருக்கேன். அது டைம் கரெக்ஷன், அந்த டேட்ல அந்த பிரைஸ்க்கு வரல. நான் அதிலே சொல்லியிருக்கேன், பெட்டர் பை 22,222 வந்தால் தான் பை, 21,800 வந்தால் தான் பை. மார்க்கெட் அங்கேருந்து தான் அது போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது வந்து அந்த பொசிஷனலை பற்றி நிறைய கேட்டவங்களுக்கான இது. இப்படி தான் நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் இருக்கும். மேக்ஸ் இயர்லியில் எப்படி, மந்த்லியில் எப்படி, வீக்லியில் எப்படி, என்னங்கிறது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, சரி, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்க்காதனால அந்த வீடியோ ஷோ பண்ணுங்க. சரி, இந்த வீக் நம்ம கொடுத்துருந்தோம், என்ன வேல்யூ சொல்லியிருந்தோம். 22,592 ரெசன்ஸ், 22,128 சப்போர்ட், 22,668 ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. மார்க்கெட்டு பார்த்தீங்களா, நம்ம எதுக்கு வேல்யூக்கு நேராக போன உடனே என்ன ஆயிடுச்சுங்க, நம்ம மினிமம் டார்கெட் எவ்வளோ, 100 பாயிண்டா ப்ராஃபிட்டா, ஃபர்ஸ்ட் டேவே ப்ராஃபிட்டா, தட் இஸ் மார்க்கெட். 52 வாரத்தில் 44 வாரம் இது ப்ராஃபிட் கொடுக்கும். மீதி 8 வாரம் என்ட்ரி கிடைக்காம போகலாம், இல்லை எட்ஜிங் எடுத்து இதாக பண்ணலாம். இந்த ட்ரேடு மொத்தம் எட்ஜிங் இல்லாமல் தயவு செய்து பண்ணாதீங்க. ஆப்போசிட்டில் ட்ரேட் ஆச்சுன்னா டே கேண்டல் க்ளோசிங் பேசினால பெரிய இழப்பை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் எட்ஜிங் எடுக்கும். இல்லை சார், அந்த இழப்பை அப்செட் பண்ணுறோம்னா நீங்கள் தாராளமாக ஒன் சைடில் ட்ரேட் பண்ணலாம் லேட்டாக. சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன், டேல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்த டேல அது என்னங்க, அதையும் சேர்த்து டபுள் மடங்கா மேலே ப்ராஃபிட். 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா, 100க்கு 200 பாயிண்டா ஆப்போசிட்ல ப்ராஃபிட் கொடுக்குன்னு சொன்னா, இங்க 100 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே பெரிய ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருச்சு. தட் இஸ் மார்க்கெட். ஏன் மேக்ஸ் படி இயங்குது, இதுதான் பொசிஷன் கிளாஸ்னுடைய மேக்ஸ் அப்படிங்கிறது. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் தான், அதை சார்ந்து படிங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. வீக்லி லெவலுக்கு அடுத்த வாரத்துக்கானது நான் லீவ் நாளில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.